Hello guys, welcome back to Nivas and Gang Vlogs. So இன்னைக்கு வந்து ஒரு யூனிக்கான சேலஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? சோ இவங்க மூணு பேரும் பேஷன்ஸ் இல்லாத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் பேஷன்ட்டே இல்லாத people. எதுக்குமே வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபுட் வரனாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வரணும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி. சோ அதனால இவங்க வந்து எடிட் பண்ண இருக்கறானே தெரியல. அதே மாதிரி மத்தவங்க ரொம்ப டிஃபரன்ஸ் ஆகி பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க மூணு பேரும் அதாவது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன இவங்க மூணு பேருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. ஓகேவா? இவங்களுக்கு என்னன்னா இந்த பாக்ஸ் தெரியல. இந்த பாக்ஸ்ல யாரால ரொம்ப நேரம் இருக்க முடியுமோ அவங்க தான் இந்த சேலஞ்சோட வின்னர். ஓகே, மற்ற ரெண்டு பேர் லூசர்ஸ். ஸோ வந்து சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். நான் தான் இந்த சேலஞ்சோட ஹோஸ்டா இருக்கேன். மற்ற மூணு பேரும் இந்த சேனல்ல இந்த சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் இருக்கேன். ஸோ உட்காருங்க வேஸ். ஸோ இவங்க மூணு பேரும் உட்காந்துட்டாங்க. இப்போ இந்த லைனை தாண்டி அவங்க வெளியில வரக்கூடாது. சின்ன ஒரு நெயில் பட்டா கூட அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த சேலஞ்ச் அஃபிஷியலா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, the challenge has officially started. ஸோ கைஸ், சேலஞ்ச் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸை நான் பிரேக் டவுன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, ரூல்ஸ் பிரேக் டவுன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த லைன் டச் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னொன்று ஒரு 1 ஹவருக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும் கண்டிப்பா. ஓகே, அந்த சேலஞ்ச் வந்து என்ன வேணா இருக்கலாம். நான் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தூக்கி போட்டு நீங்க அதை பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க பிடிக்கும் போது தப்பி தவிர வேற ஏதாவது ஒரு கோட் ஏதாவது தாண்டிட்டீங்கன்னா கேம் ஓவர். இந்த கோட் ஐ மீன் தி லைன் நீங்க தி பாக்ஸ் டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. சோ இந்த பலவித சேலஞ்ச் இருக்கும். ஓகேவா? சோ யாரு பலவித சேலஞ்சஸ் சைலன்ஸ் இஸ் டெஃப் கைஸ். சோ இது பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து அதாவது இங்கே வந்து ஒரு 6 hours கூட ஷூட்டிங் நடக்கும். பட் உங்களுக்கு வந்து ஒரு 30 minutesல எல்லா வீடியோவும் நாங்கள் ட்ரிம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? இன்னொன்று, யூ கேன் sabotage but you can't push or pull. Okay, you can't beat, right? You can't beat. You can beat but softly. எனக்கு டீம் அப் பண்ணிங்க பண்ண ரெண்டு பேரும் டேவிட் Bring me Thanos. சோ கைஸ், ரெண்டு பேரும் டேவிட வந்து மாத்தி மாத்தி டார்ச்சர் பண்ணுகிறாங்க. Why you wanna be away? Oh, 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 oh. Foul. Half time. Nine பண்ண அவதான் அடிச்சா. No beating, right? Beat பண்ணா நான் உங்க அடிக்கவே இல்லை. You hit me. அது வந்து தள்ளுறது தான் அடிக்கிறது. In my face. அது தள்ளுறது. Let's build in the stars. ஸோ கைஸ், நீங்கள் வந்து கேமராவில் பார்த்துருப்பீங்க டேவிட் வந்து சாபடாக்ஸ் பண்ணோம் சைலேஷ். ஸோ அதனால் வந்து சைலேஷ் ஆக்சுவலி அஃபிஷியலி அவுட் கிடையாது. ஏன்னா டேவிட் தான் தள்ளனதுனால சைலேஷ் இஸ் பேக் டு த கேம். ஸோ சைலேஷ், யூ ஆர் பேக் டு த கேம். ஓகே, சூப்பர். ஸோ சைலேஷ் இஸ் அஃபிஷியலி நாட் அவுட். பட் டேவிடை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, நிர்மலியாவும் சைலேஷும். ஸோ த கேம் வில் கண்டினியூ. One hour later. ஸோ கைஸ், நீங்கள் அஃபிஷியலாக 45 minutes ப்ளஸ், அதாவது 1 hour கிட்ட, ஓகே 60 minutes கிட்ட நீங்கள் அந்த பாக்ஸில் இருந்துக்கிறீங்க. ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? டேவிட், ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. ரொம்ப கடுப்பாச்சா?
ஸோ யார் உன்னை ரொம்ப டென்ஷன் பண்ணா? ஷைலேஷா? ஓகே, கவலையே விடாத, அவனை கண்டிப்பாக இந்த சேலஞ்சை தோத்துடலாம். ஓகே நிர்மல்யா, யாராவது உன்னை ரொம்ப டீஸ் பண்ணாங்களா இந்த பாக்ஸ்குள்ள? பண்ணது நீ தானா? ஓகே ஃபைன். ஓகே கேஸ், ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1 hour சேலஞ்சில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்விக்ஸ் இருக்கு, இந்த ட்விக்ஸை நம்ம அவங்க கிட்ட தூக்கி போட போறோம். அதுவும் க்ளோஸ் டு த இது லைக் க்ளோஸ் டு த லைனா நம்ம வந்து தூக்கி போட போறோம். பாக்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்விக்ஸை நான் க்ளோஸ் டு த லைன் நான் உள்ள நான் ஹோஸ்ட் தான். ஸோ இந்த ட்ரிக்ஸை நான் க்ளோஸ் டு த லைன் நான் போடுவேன். அவங்க எப்படி பிடிக்கிறாங்களோ, அவங்க பிடிச்ச அந்த லைனை தொட்டாங்கன்னா அவங்க அவுட் ஆயிடும். ஸோ இதான் இதோட சேலஞ்ச். ஓகே எஸ், 3 2 1. ஃபர்ஸ்ட் ட்விக்ஸை பிடிச்சது நம்ம நிர்மல்யா. ஓகே, அவனுக்கு எதாவது கண்டிப்பாக ஃபியூச்சர் சேலஞ்சில் அட்வான்டேஜ் வரும். ஓகே, இப்போ செகண்ட் ட்விக்ஸ் இருக்கு என்கிட்ட. இப்போ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். இதை நான் தூக்கி போட போகிறேன். எஸ் 3 2 1. So guys, I have a very sad news to say. என்னதான் ஷைலேஷ் அந்த ட்விக்ஸை பிடிச்சிருந்தாலும் இஸ் ஆஃபிஷியலி எலிமினேட்டட். Let's go baby. அந்த எலிமினேட்டடான ஃபுட்டேஜ் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஏன்னா நீ வந்து ட்விக்ஸை படிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக இதுவாயிடுச்சு. ஜூம் வைக்கிறேன் உன்னோட காலுக்கு. யூர் அஃபிஷியலி அவுட். ஸோ இப்போ 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டேவிட், இன்னொன்று நிர்மல்யா. நிர்மல்யா, ஹவு டு யூ ஃபீல் எலிமினேஷன் ஆஃப் ஷைலேஷ்? ரொம்ப தூக்கமாக வருது. How do you feel, David? Actually, you feel good. It seems. Two hours later. So guys, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3 hours கிட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த 3 hours வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப தூக்கமாக இருக்குது, போர் அடிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. லைக் நீங்கள் மொத்தமாகவே இந்த சேலஞ்சில் ஒரு 2 to 3 hours தான் இருந்துக்கிறீங்க. ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ஃபோன் வேணும்லாம் கேட்குறாங்க. பட் இந்த சேலஞ்சு லைக் ஃபோன் இல்லாமல் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ டேவிட், நிர்மல்யா உனக்கு ரொம்ப டச் ஆகுறான்னா? கொஞ்சம் பட் நாட் ஆஸ் வெல் ஷைலேஷ், ரைட்? ஓகே, ஸோ வந்து இது ரொம்ப போர் அடிக்குது இந்த சேலஞ்சுன்றாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் தூங்க போகிறீங்களா கைஸ்? அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்றாங்க. ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் இது என்னென்னு. 1 hour later. கைஸ், இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது. உங்களுக்கு கிளாக் தெரியுதான்னு தெரில. ஓகே, ஸோ 9:30 ஆகுது. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தூக்கம் வருதுன்றாங்க. இல்லை டேவிட்? ஓகே, உங்களுக்கு இப்போ பில்லோ கொடுத்தா பில்லோன்னு பேங்க் வேணுமா? ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே தூங்குறது உங்களுக்கு ஆக்சுவலாக கம்ஃபர்டபுளாக இருக்குதா? இல்லை தானே? ஓகே, பார்த்து பிடிங்க கைஸ். ஓகே, உனக்கு ஒரு பில்லோ மாதிரியா? கைஸ், இப்போ தான் உங்களுக்கு முக்கியமான சேலஞ்சே. நீங்கள் தூங்கும் போது காலு கையை வச்சுட்டு சும்மா இருக்கணும். காலு கை பாக்ஸை பட்டுச்சுன்னா நீங்கள் 2 பேரும் அவுட் ஆகிடுவீங்க. தயவுசெய்து அதை பார்த்துக்கோங்க கைஸ். அதே மாதிரி இப்போ லைட் ஆஃப் பண்ண போகிறோம். ஏன்னா உங்க 2 பேரும் கண்ணு கூசுதுன்றாங்க. ஆனால் இப்போ லைட் ஆஃப் பண்ணுறோம் கைஸ். லைட் ஆஃப் பண்ணால் தெளிவாக தெரியும், கவலையாக தெரியும். குட் நைட் கைஸ். Good night. தயவுசெய்து பார்த்து பண்ணுங்க. அங்கேயும் இங்கேயும் கையை காலை எங்கேயாவது விட்டாதீங்க. ஒரு கிக்கு அப்படி பாருங்க. 1 hour later. Two hours later.
ஸோ கைஸ் இப்போ மார்னிங் வந்து 4:30 ஆகுது. ஓகே, உங்களுக்கு லைட்டாக பார்த்தாலே தெரியும், அந்தளவுக்கு பிரைட்டாலாம் இருக்காது ஸ்க்ரீன். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலைல ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா, அவங்க வந்து யார்ட்டா நவுந்துக்கிறாங்க. என் கேமரா ஆப் வச்சுருந்தேன், ஸோ அதனால் வந்து அதை வச்சு நான் செக் பண்ணேன் யார் ஃபஸ்ட்டு வந்து லைக் நவுந்தாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி 2 பேருமே நவுந்துக்கிறாங்க, பட் டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில். அதை நான் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்ப்போம், அவங்க என் கொசுகள்லேயும் இதுலேயும் படுத்துருக்குறாங்க. நான் கீழே போய் ஏசியில் தூங்கிட்டேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய்ட்டு, இவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப இந்த சேலஞ்சில் வந்து லைக் பிளட் அண்ட் சோல் அண்ட் டியர் கொடுத்து இந்த சேலஞ்சை விளாண்டுக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட பார்ப்போம் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் எழுப்பி விடுவோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போ வந்து நேற்று நைட் 9:30 10 o'clock சம்திங் தூங்கினாங்க. இப்போ தான் ஏஞ்சாங்க ஒரு 4:30 சம்திங். ஒரு மூமெண்ட்லாம் தெரிஞ்சுது. ஸோ அது என்னன்னு போய் பார்ப்போம், உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி தூங்கின்னு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க 2 பேருமே தூங்க முடிஞ்சு மோஸ்ட்லி தூங்கின்னு தான் இருப்பாங்க. ஓ மை காட் கைஸ், அவங்களுக்கு போர் அடிக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அவங்க தூங்குறத பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து கேமரா நோட் டவுன் பண்ணி பார்க்கும்போது டேவிடும் சரி நிர்மல்யாவும் சரி 2 பேருமே வந்து, நிர்மல்யா வந்து ஃபுல் பாடியுமே கிட்டத்தட்ட வெளில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் டேவிடுக்கு அந்த கால், அதாவது அவன் வந்து வெளில வச்சுக்கிறான். ஸோ வந்து நம்ம அவங்க எப்போ வந்து வச்சுக்கிறாங்க, யார் ஃபஸ்ட்டு வெளியே வந்தான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அவங்க 2 பேரும் எழுப்பி விடுவோம். டே கைஸ், ஸோ இதான் எங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ கைஸ். டேவிட், நிர்மல்யா, டேவிட், நிர்மல்யா, நிர்மல்யா ஏன்சிரு. டே நீ சேலஞ்சில் இருக்கிறா. டே நிர்மல்யா, டேய் சேலஞ்சில் அது என்னடா தூங்குறது ஆகிட்டீங்க. டேய் கைஸ் அங்கே பாங்க கைஸ், கேமரா வந்து வாட்ச் பண்ணினே தான் இருக்குது. அவங்களுக்கு கவலையே இல்லை போல். டேய் ஏந்திரிங்கடா கைஸ், போதும் கைஸ் ப்ளீஸ் ஏந்திரிங்க. டேய் சேலஞ்சரா. A few moments later. ஸோ கைஸ் இப்போ தான் 2 பேரையும் அடித்து முடிச்சு அவங்கள 2 பேரையும் முடிக்க வச்சிட்டேன். இன்னும் ஏஞ்சி தூங்கி நிற்குதுங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்க 2 பேரையும் வச்சு. கைஸ் நீங்கள் 2 பேருமே கைஸ் இப்போ நல்லா கேளுங்க நான் சொல்கிறத. நிர்மல்யா, நான் சொல்கிறத கேளு. நீங்கள் 2 பேருமே காலை வெளில வச்சிட்டிங்க, ஆனால் யார் ஃபஸ்ட்டு வச்சான்னு தெரியுமா? அவங்க 2 பேருக்குள்ளே யாராவது கெஸ் பண்ண முடியுதா? நல்லா தூங்கி நின்றீங்களா? யார் ஃபஸ்ட்டு வச்சான்னு தெரியுமா? யாராவது கெஸ் பண்ணுங்க யார் ஃபஸ்ட்டு அவுட் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சொல்லப்போனால் நிர்மல்யா தான் ஃபஸ்ட்டு வெளில வந்திருக்கிறான், அதுக்கப்புறம் தான் டேவிட் காலை வச்சிருக்கிறான். ஸோ அஃபிஷியலி டேவிட் இஸ் அ வின்னர். நான் ஃபுட்டேஜ் திருப்பி ரீப்ளே பண்ணுறேன் கைஸ், நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுங்கள். இந்த கேமோட இந்த சேலஞ்சோட அஃபிஷியல் வின்னர், ஐ மீன் இந்த சைக்காலஜி சீரிஸ், அதாவது நம்ம எவ்வளோ டிட்டர்மைண்டாக இருக்கிறோம், நம்ம எவ்வளோ வந்து பேஷன்ஸாக இருக்கிறோம் தான் இந்த ஹோல் சீரிஸோட ஆக்சுவல் மீனிங்கே. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் எபிசோடோட வின்னர் வந்து டேவிட் தான். ஜஸ்ட் 5 minutes இவன் வந்து கரெக்டாக நம்ம உருட்டுட்டான். ஓகேவா, ஒரு 5 minutes கேப்ல இவனும் வந்து அவுட் ஆயிட்டான். பட் 5 minutes டிஃபரன்ஸ் இருக்கு 2 பேருக்கும். ஸோ அந்த 5 minutes டிஃபரன்ஸ்ல வின்னர் ஆகிறது டேவிட். செகண்ட் ஃபைனலிஸ்ட் சொல்லலாமா, அவன் தான் இவன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே டேவிட் தான், டேவிட் இஸ் வின்னர். ஓகேவா, சூப்பர் டேவிட். ஓகே, ஸோ ஆனால் வந்து ஒரு 6 to 5 hours இந்த மொத்த வீடியோமே ஆச்சு. ஓகேவா, ஸோ இந்த 5 hours கிட்டத்தட்ட அவங்க 4 hours தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகேவா, 1 hour சேலஞ்ச் பண்ணோம், மீதி 5 hours வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம். ஓகேவா, ஸோ அதனால இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு பி வித்வுட் ஃபோன் அண்ட் கேஜெட்ஸ் ஃபார் சோ மச் லாங். இல்லை கரெக்ட், ஃபோன் இல்லாம கிட்டத்தட்ட 5 to 3 hours அவங்களால உட்காரவே முடியல. ஏன்னா யார் சும்மா உட்காருவாங்க? ஒன்னும் உங்க பக்கத்துல ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க நீங்க கலாய்ச்சி உட்காந்துருப்பீங்க. சைலேஷும் கேம் போட்டு வெளில போயிட்டான். நிர்மல்யா தூங்கி 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 டிஸ்டர்ப் பண்ணியே வலிச்சான். அதனால அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா இல்லை விளையாடுறது. ஆக்சுவலா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க. கரெக்ட் தான். இந்த சேலஞ்சில் ஒரு 1 hour இருக்கிறப்ப எனக்கு ஃபோன் இல்லாம ஒரு மாதிரி இருக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவன் மங்கி மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவே நிற்கிறது, இவனால சுத்தமா இப்ப நீ சொல்லு உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா ஒரு 4 to 3 hours ஒரு ஃபோன் இல்லாம நீ இருந்த இந்த பாக்ஸ்க்குள்ள வேற எங்கேயுமே போக முடியாது, வேற எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா மை மெசேஜஸ் ஆர் வெயிட்டிங் ப்ரோ. அவனுக்கு மெசேஜஸ் தான் வருது. ஓகே गाइस, சோ ஐ லவ் ஸ்லீப்பிங். ஓகே गाइस, சோ இதோட இந்த கேம் முடிச்சிரோம். Thank you guys, peace, bye.